வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் வாங்கிக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவோங்களா, அதே மாதிரி பொருட்கள் எல்லாமே தரமானதாகவும் அதே விலைக்கவும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்த்துட்றாங்க. நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம மகிழ்ச்சி அடைவோம். ஓகேங்களா? இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு சொன்னோம், பைமோட் அப்ளிகேஷன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேனைக்கிழங்கோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கல்யாணத்துலேயும் பார்த்துருப்போம், இந்த சேனைக்கிழங்கு வறுவல் இந்த மசாலா போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சேனைக்கிழங்கு சாப்பிட்டா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இந்த சேனைக்கிழங்கு கொஞ்சம் இதாக புதுசாக இருந்துச்சுன்னா நம்ம நாக்கில் நம்ம கையை அரிப்பு ஏற்படும். இந்த சேனைக்கிழங்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்க கொழுப்பு, தேவையில்லாத கொழுப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இதில் கலோரி ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதே சமயம் நார்ச்சத்துக்கள் ரொம்ப அதிகம். இது மெட்டபாலிசத்தை ஊக்குவித்து உடல் எடையை குறைக்க உதவி செய்யுது. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த சேனைக்கிழங்கை வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டோம்னா உடல் எடை குறையும். அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை கட்டுப்படுத்தும் இந்த சேனைக்கிழங்கு. யானையின் கால்களை போன்று கருமையாக அகன்று பறந்து இருப்பதால் இதை ஆங்கிலத்தில் எலிஃபண்ட் ஃபுட் யாம் என்று சொல்வாங்க. சேனைக்கிழங்கில் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிக அளவில் இருக்குது. இது இரத்தத்தில் உள்ள அதிகப்படியான கொலஸ்ட்ராலை குறைத்து இதய நோய் ஆபத்து வராமல் பாதுகாக்குது. மன அழுத்தத்தை குறைக்குது. சேனைக்கிழங்கு மன அழுத்தத்தை குறைக்கும் அற்புதமான காய்கறி என்று ஏராளமான ஆய்வுகள் வெளிவந்திருக்கின்றன. இதில் உள்ள இரும்புச்சத்து, பொட்டாசியம், விட்டமின் ஏ இதெல்லாம் நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜியை கொடுப்பதோடு மனநிலையை மேம்படுத்துது. மன அழுத்தம் நன்கு குறைவதாக ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்து மூலத்தை கட்டுப்படுத்தும் சேனைக்கிழங்கு. அதிக உடல் சூடு, மலக்குடல், அலர்ஜி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க மற்றும் மூல நோயால் பாதிக்கப்படுறவங்க இந்த சேனைக்கிழங்கு அதிகமாக உணவு சேர்த்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை பெறலாம். இது அதிகமாக நார்ச்சத்து இருப்பதனால மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறது. மூல நோய் இருப்பவங்களுக்கு மலம் கழித்தலின் போது உண்டாகும் எரிச்சல், வலியை இது குறைக்குது. அதுக்கப்புறம் ஆர்த்தரைட்டிஸ் வலி குறைக்கும் சேனைக்கிழங்கு. சேனைக்கிழங்கில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகளும் வலி நிவாரணி பண்புகளும் அதிகமாக இருக்கிறதுனால இது ஆர்த்தரைட்டிஸ், அதாவது இந்த எலும்பு பிரச்சனை, இந்த மூட்டு பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறாங்க. நன்றி.